பாத்தீங்கன்னா அவங்க வாட்டர் சப்ஸ்டேஷன் ரோட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரியான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு கவர்மெண்டா அண்ட் பிரைட் ஃப்ரீ டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்டர் வைஸ், அதாவது இப்போ நீங்க எம்ஓஇ சைன் பண்றீங்கன்னா ரேண்டமா ஏதோ ஒரு கம்பெனி எம்ஓஇ சைன் பண்ணுவாங்க. ஸோ we are doing detailed analysis செக்டர் வைஸ், ஈவன் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்ன ஸ்கில் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான கம்பெனிஸ் கொண்டு வந்து அதுக்கான எம்ஓஇ சைன் பண்றது தான் எங்களோட ஐடியா. கோயம்புத்தூர் அவங்களோட பேசிக் நீட் என்ன அப்படின்னா ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ அதுக்கான ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு தனியா ஒரு தனி கமிட்டி போட்டு கைடன்ஸ் வந்து ஒரு அதை ஃபாலோ பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டா இந்த முறை வந்து அது நடந்துச்சு. இங்க பாருங்க கேமரா ஸ்கில் லேபர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ளோர் ஜாப் அப்படின்றது தான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அதிகமா இருக்கு. இது வந்து ஹை பெய்ட் ஜாப் கொண்டு வர்றது தான் நம்மளோட மோட்டிவா இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் லோக்கல்ல இருக்க காலேஜஸோட டைப் பண்ணி இப்போ நம்ம செக்டர் வைஸ் ஸ்டடி பண்ணும்போது அங்க இருக்க காலேஜஸோட டைப் பண்ணி 6 months அவங்க இன்வெஸ்டர்ஸ் வரதுக்கு முன்னாடியே 6 months முன்னாடியே நம்மளோட யூத்தை வந்து எக்யூப் பண்ணிடணும். ஸோ அந்த பிளான்ல தான் இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். எமர்ஜிங் அதுக்கான ஒரு தனி மீட்டிங், தனி எம்எஸ்எம்இ அவங்களையும் எம்எஸ்எம்இயும் க்ரோ பண்றதுக்கான என்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்றது கைடன்ஸோட உட்காந்து இன்னைக்கு கூட நீங்க பார்த்துட்டு அதுக்கானது வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ ஆக்சுவலி கோ கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நமக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்கள் வந்து படிச்சிருக்கோம். தொழில்துறையில சோலார் பயன்படுத்துறதுக்கு 1% தமிழக அரசு கட்டணம் இருக்குது. இது இந்தியாவில் உலகத்துல எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு கட்டணம் இருக்குன்னு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, குற்றச்சாட்டு சொல்றாங்க. எதனால நம்ம அந்த 1% கட்டணம் வாங்கணும்? இதை நான் வந்து கன்சர்ன் மினிஸ்டர் கிட்ட பேசி நம்ம என்ன இந்தியா வந்து மல்டி ஸ்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம வந்து ஸோ கைடன்ஸ்ல எஃப்டிஐக்கு தனியாவே ஒரு ஒரு கமிட்டி மாதிரி போட்டு இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் கோவையில் இருக்க எம்எஸ்எம்இ அந்த செக்டார்ஸ் சந்திச்சிருந்தா அவங்களோட கோரிக்கைகள் என்னவா இருக்கு? இனிமேதான் நீங்க அடிக்கடி கோவை வரீங்க, ஆனா செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டேங்கிறீங்க. போன டைம் ஒரு தடவை வந்திருந்தீங்க. அடிக்கடி கோவை வர வேண்டி இருக்கும். அப்போ பத்திரிகையாளர்களை சந்திச்சு பதில் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் முதலீடுகளுக்கு கூடுதல் தொகை கேட்காங்க அப்படிங்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த தொழில்துறையினர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு டிமாண்டும் அவங்க வைக்கல. போன ஆட்சியில் வந்து அவங்க எந்த ஒரு டிமாண்டும் வைக்கல, எந்த ஒரு பார்ட்டிமெண்ட் ரிலேட்டடான விஷயம் நாராளுமன்றம் நீங்க சொன்னதுக்கு அப்படியே கவுண்டரா நீங்க ஒரு கேட்டீங்க. ஆனா நாராளுமன்றம் அந்த மாதிரி போன கவர்மெண்ட்ல எந்த ஒரு இதுவும் கேட்கலன்னு என்னோட ட்விட்டர் பதிவுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒருத்தவர் ஆல்ரெடி பேசியிருந்தார். அவரே ஓபன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லயே ஆமா இந்த மாதிரி முன்னாடி கைட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஓபன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லயே நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க. அதையுமே நான் ரீட்வீட் பண்ணிருந்தேன். ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இது இருந்ததுதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டை கோ த்ரூ பண்ணிருக்கீங்க. ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கோங்க? நீங்க தான் சொன்னீங்க எஃபெக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எஃபெக்டிவா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினெட்லி இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 3 கம்பெனி நாங்க வந்து போய் பார்த்துட்டு இருக்கோம். மோட்டில் ஹுண்டாய், யூசாங் அப்படின்னு சொல்லி. ஸோ
லாஸ்ட் 40 டேஸா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதை தவிர நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சும்மா சாதாரணமா ஒரு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 60% எம்ஓயு சைன் பண்ணதுல 25% வந்து இங்கே இல்லவே இல்லை. ஆன் கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்ணுறது தான் எங்களோட மோட்டிவ். எந்த ஒரு ரீசன் இல்லாமல் வி டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் டூ அ சைனிங் எம்ஓயு. ஒரு எம்டி பேப்பரில் சைன் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு எங்களோட மோட்டிவ். ஸோ 25% முன்னாடி இருந்த அந்த அவங்க சைன் பண்ணது எதுவுமே நடக்காமல் இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டூ 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரி எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கும். ஆலை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க குஜராத்துக்கு கைகளில் போயிட்டு மாதிரி ஒன்றிய அரசோட எப்படி போட்டி போட்டு அந்த ஆலையை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறோம்? ஒன்றிய அரசோட ஒத்துழைப்போட நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா அது